கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. பாருங்கள், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்கிறார். நீ நேரத்தில் வீடுகளிலிருந்து கலங்கி கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இப்படி உங்களுடைய சரீரத்திலே இப்படி ஒரு நோய் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நான் தோல்வியடைந்து போய் இருக்கிறேனே, ஏமாந்து நிற்கிறேனே, எனக்கு ஒரு வழி இல்லையோ என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். பல விதத்தில் வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி பிசாசுனாலும் சத்ருனாலும் என்னை போராடிக்கொண்டு என்னால் எழும்ப முடியலையேன்னு சொல்லி வீட்டில் முடங்கி இருக்கலாம். படித்து விட்டு வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே, தயங்காதே, என் நீதியின் கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒரு குடும்பம், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், ஒரே பிசாசினுடைய போராட்டம். குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி, அவங்கள திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகள், குடும்பத்தார் பாருங்கள், சத்ருனால, போராட்டத்தினால, துன்பத்தினால உறங்க முடியாமல், தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. எங்கெல்லாம் கொண்டு போனாங்க, எங்களெல்லாம் ஜெபித்தாங்க, எங்கெல்லாம் போய் கையை கட்டினாங்க, வந்துடுத்து செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனாலும் சத்ரு போராட்டத்திலேருந்து அவங்களால் மீட்டு வர முடியலை. துன்பம், அவ்வளவு போராட்டம். ஆனால் ஒரு நாள் ஒரு தெய்வ மனிதர் அங்கே ஒரு கைப்பொருதை கொடுத்தார். அந்த கைப்பொருதை கொடுத்திருக்கின்ற இந்த ஊழியக்காரரை அழைத்து, ஐயா, என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கிறது, ஜெபிக்குங்கள் என்று சொன்னார்கள். அவர் முழங்காலில் நின்று ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் பாரமாய் ஜெபித்தார். பாருங்கள், ஜெபித்து விட்டு கடந்து போயிட்டார். அந்த கைப்பிரதியிலே கீழே அவருடைய ஃபோன் நம்பர் இருந்தது. பாருங்கள், அந்த ஃபோன் நம்பரை அழைத்து மறுபடி அவர்களை பேசினார்கள். ஐயா, நீங்கள் ஜெபித்த பிறகு இந்த போராட்டம் எங்கள் வீட்டில் இல்லை என்று சொல்லி. இன்றைக்கி அப்படிப்பட்ட வீடுகளில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறீங்களா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு கூட